ஹே கைஸ், நான் உங்கள் டெனி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீ ப்ரீப்ளேட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் என்னோட மெத்தடில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிளைண்ட் வந்து என்னோட சைஸ்க்கே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்னோட சைஸ்க்கு மேலே உள்ள ஃப்ளீட்டிங்ஸ், கீழே உள்ள ஃப்ளீட்ஸ் எல்லாமே சேமாக எடுத்துட்டேன். நீட்டாக பக்காவாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, சென்டர் ஃப்ளீட்ஸ் தான் வந்து அயன் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அழகாக செக்யூர் பண்ணி எடுத்து அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேலே உள்ள ஃப்ளீட்ஸ் வந்து நான் அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேலே வந்து ஹோலாக எடுத்து நம்ம பின் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீட்டாக அயன் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும்ல, ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸ் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அவங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்றாப்புல நான் அதை விரித்து வைக்கணுமா இல்லை ஒடுக்கி வைக்கணுமான்னு பார்த்து நீட்டாக எடுத்து அயன் பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அயன் பண்ணிங்கன்னா. தென் அது வந்து நம்ம கீழே சென்டர் ஃப்ளீட்ஸில் பாதி வரைக்கும் நம்ம பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும். பாக்ஸ் ஃபோல்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு வேணும் என்னோடய ஸ்டைல் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் தனியாக ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணி நீட்டாக பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் கலைஞ்சிருக்காது, அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஏன் மெத்தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.